everyone, welcome back to our YouTube channel Live the Movement Buddy. Myself Rajesh. இன்னைக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட நாங்கள் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். My wife and my kids all are ready. We are just waiting for the cab. The cab will be here any moment, maybe 2-3 minutes-ல. ஸோ இங்கேருந்து கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து 7:15 அரௌண்ட் 7:10 7:15க்கு நம்ம ட்ரெயின் வரப்போகுது. காரைக்கால் எக்ஸ்பிரஸ், காரைக்கால் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலி. ஸோ 7:15க்கு கிளம்புற ட்ரெயின். அங்கேருந்து அர்லி மார்னிங் வி ஆர் ரீச்சிங் பூதலூர் அரௌண்ட் 4:45 AM. அங்கேருந்து பூண்டி போக போகிறோம். பூண்டியில் வந்துட்டு பூண்டி சர்ச் பார்த்துட்டு அங்கே மாஸ் எல்லாம் பார்த்துட்டு வில் கம் பேக் அகெயின் டு பூதலூர் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரம் தேர் அகெயின் நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் டு நாகப்பட்டினம். ஃப்ரம் நாகப்பட்டினம் வில் டேக் அ கேப் ஆர் ஆட்டோ அண்ட் வில் கோ டு வேளாங்கண்ணி சர்ச். ஸோ இப்போது எவ்வளோ பேர் போயின்னுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டிலேருந்து 4 பேர், மை செல்ஃப், மை ஒய்ஃப் அண்ட் மை 2 kids and my sister's husband and sister's kid and my father and mother. So my sister will join us from Kengeri. She is already in the train. Kengeriலேருந்து she will come to cantonment. ஏன்னா அவங்க வீடு கெங்கேரியில் இருக்குது. The train will come to Kengeri and on the way she will join us in cantonment and my mother and father they will join us in railway station. Okay, so cab is already there. So all right people, cantonment railway station வந்தாச்சு. So we are just waiting for the train. இன்னும் ட்ரெயின் வரல, இன்னும் 10 minutes இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி cantonment railway station ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸோ இது எங்கள் ஃபேமிலி. திஸ் இஸ் மை ஒய்ஃப், மை மதர், மை youngest son, my dad and my elder son. ஓகே, ஸோ இப்போது எங்கள் சிஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெயினில் இருக்குது. மை சிஸ்டர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் her kid. ஸோ அவங்க கெங்கேரியில் இருக்காங்க. தேர் ஆன் த வே. ட்ரெயினில் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெயின் வந்திருந்தேனே ஏறிட்டு போக வேண்டியது தான். ஃபைனலி நம்ம ட்ரெயின் வந்துச்சு. டைம் 7:53, லேட் பை மோர் தென் 45 minutes. வர்றான் பாருங்க நம்ம சிங்கக்குட்டி. கோபத்தா நம்ம போகிற சிங்கக்குட்டி. ட்ரெயின் வந்துச்சு. உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ஆகலாம். ஸோ ஃபைனலி ட்ரெயின் வந்துச்சு. 7:53 வந்துச்சு. லேட் ஆகிடுச்சு. ஸோ செட்டில் ஆகிட்டோம். ப்ராப்ளம் என்னன்னாக்கா எனக்கு ரிசர்வ் பண்ணும் சீட்டு, பட் ஸ்டில் 6 சீட்டாக கிடச்சிச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்ம சைடு. இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். லெட் சி, ஹோப்ஃபுல்லி வி மைட் கெட் பர்த். அப்படி கிடைக்கலங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சிஸ்டர். My sister's kid and Joe, my brother-in-law. So நாங்கள் 2 பேர் தான் பார்ட்னர்ஸ். ஸோ ஸ்மூவிங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு we will early morning we will be reaching Budalur around 4:45 AM. ஸோ பீப்புள் ட்ரெயின் கிளம்பி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். மழை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள்லாம் பொருந்து வளர்ந்துருந்தேன். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஆஃப் டு வேளாங்கண்ணி. ஸோ குட் மார்னிங் பூதலூர் வந்தாச்சு. எல்லா ஃபேமிலி எல்லாம் பூதலூரில் வந்து இறங்கிட்டோம். ட்ரெயின் வந்துட்டு half an hour லேட்டாக எவ்வளோ நேரம் லேட்டு? ஆல்மோஸ்ட் 45 minutes லேட். ஸோ இன்னும் இப்போ ட்ரெயின் இங்கே நின்று கிளம்பிட்டு ட்ரெயின். ஸோ இப்போ அந்த புக்கு போயிட்டு அங்கத்துலேருந்து ஆட்டோவோ கேபோ பிடிச்சிக்கின்னு இங்கேத்துலேருந்து வில் கோ டு பூண்டி சர்ச். ஸோ ஓகே, பூதலூர் வந்துட்டோம். பூதலூர்லேருந்து இப்போ வி ஆர் கோயிங் டு திருக்காட்டுப்பள்ளின்றது ஒரு ஊர் இங்கத்துலேருந்து. அங்கே தான் வந்துட்டு பூண்டி மாதா சர்ச் இருக்குது. ஸோ டாட்டா சூமோ புக் பண்ணிட்டோம். டாட்டா சூமோல எல்லாம் உட்காந்துட்டோம். 9 பேர் அந்த ஃபேமிலி. ஸோ 13 kilometers அண்ட் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மாஸ் பார்த்துட்டு, மாஸ் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். மாஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அரௌண்ட் 6 to 7 மாஸ் இருக்கும். வர வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு So again we have a train at 8:35 AM. 8:35 train ஏறிட்டு
இந்த 10:35 மேக்ஸிமம் வேளாங்கண்ணி ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு ஐ திங்க் இட் வில் பி அரௌண்ட் 11:30 ஆகிடும். லெட்ஸ் சி. ஸோ ஒரு டீ பிரேக் இங்கே நிற்க வச்சுருக்கோம். இது வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ரெகுலராக நம்ம டீ குடிக்கும். இது அர்லி மார்னிங் 4 o'clock 3:30 ஓப்பன் இல்லை, நைட்டெல்லாம் ஓப்பனாக இருக்கும்னு சொன்னாங்க அவங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்க அந்த சர்ச். இங்கே தான் வந்துட்டு டீ பிரேக்கு பண்ணி டீ குடிச்சிட்ருக்காங்க. ஓகே, இங்கே வந்துட்டு அந்த அப்பம் போடுவாங்க பாருங்கள், அப்பம் அர்லி மார்னிங் ஸ்நாக் 7 rupees அது ஒன்று. ஓகே அண்ணா வணக்கம், தெரியுதா யூடியூப்பில் போட்டோம் போன வருஷம் லாஸ்ட் இயரை வந்துருந்தேன். இங்கே எவ்ரி இயர் அர்லி மார்னிங் இது போடுவாங்க. ஸோ இது வந்துட்டு அப்பம், தட் இஸ் கால்ட் அப்பம். அப்பம் சாப்பிடலையா? ஸோ யூஸ்வல் ஒரு டீ பிரேக் பிட் ஸ்டாப் இது. டீ குடிச்சிட்டு வில் அகெயின் ப்ரொசீட் டு சர்ச். பேக்கில் இருக்குது. ஸோ இப்போ வர போகிறது தான் காவேரி ரிவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தண்ணி இல்லை, இட்ஸ் ஒன்லி மட் அண்ட் சாண்ட். இது மேலே தான் போகிறாரு. இந்த வருஷம் சரியான மழை இல்லாத காரணத்தினால காவேரி ஆற்றுல தண்ணி இல்லை. பிரிட்ஜ் இப்போ போகிறது தான் காவேரி பிரிட்ஜ். காஞ்சி வறண்டு போயிருக்குது. ஸோ பூண்டி சர்ச் வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. Mass start ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி, and we are late.
ஸோ பூண்டி விசிட் முடிஞ்சாச்சு. இப்போ பூண்டி இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வில் டைரெக்ட்லி கோ டு பூதலூர் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரம் அங்கத்துலேருந்து வில் கோ டு வேளாங்கண்ணி. ஸோ 8:35க்கு ட்ரெயின் நம்பர் 16188 எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் நாட்டிலேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்போது குளித்தலையில் இருக்கிறது. ஸோ ட்ரெயின் இப்போ 8:35 தான் வருது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7:40 ஆகுது. ஸோ ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டே போகலாம். இப்போ வந்துட்டு அதாவது திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற ஆரியபவன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிட் ஸ்டாப் கொடுத்துட்டு வில் குவிக்லி ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் தென் வி வில் லீவ் டு த ரயில்வே ஸ்டேஷன். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட்லியில் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேம்மா. இட்லி ஸோ ஃபஸ்ட்டு இட்லி, அப்புறம் பொங்கல், அப்புறம் பூரி, அப்புறம் தோசை லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இட்லி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ இட்லி, வடை, பொங்கல், பொங்கல். ஆனால் பூரி இருக்குதா? பூரி. ஸோ பீப்புள் பூதலூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். டைம் 8:28. 8:35க்கு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் கேரளா இட்ஸ் கம்மிங். ஸோ இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஆக்சுவலி ஆப்பில் ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வரும்னு போட்டிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். இல்லை 2ல் தான் வரும், அது ராங்காக வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1ல் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் வந்துச்சுனாக்கா ஏறிட்டு டைரெக்ட்லி நாகப்பட்டினம் போவோம். நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி ஆல்சோ ஒரு ட்ரெயின் இருக்குது. ஐதர் வில் டேக் த ட்ரெயின், இல்லைன்னா கேபு ஆட்டோ பிடிச்சின்னு போக வேண்டியது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். ஸோ ஃபேமிலி இங்கே உட்காந்துக்கிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். அப்புறம் இதுதான் பூதலூர் ஸ்டேஷன், பூதலூர் ரயில்வே ஸ்டேஷன். दो ट्रेन வந்துங்குது. இந்த ட்ரெயினும் லேட் தான். So supposed to come by 8:35. இப்போ 9 o'clock ஆயிடுச்சு. 8:58 ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு. இவ்வளோ லேட்டாக வந்துருக்குது. வந்தான் பாரு நம்ம சிங்க குட்டி வந்தான் பாரு. வாயா 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 சீக்கிரம் வாயா, உனக்கு தாயா காத்துட்டு இருக்கிற வாயா. வாங்க வாங்க. இப்போ பூதலூர்லேருந்து வேளாங்கண்ணி ட்ரெயின் ஏறி ஆயிடுச்சு. ஐ மீன் நாகப்பட்டினம் ட்ரெயின் ஏறி ஆயிடுச்சு. இது இந்த ட்ரெயின் வந்துட்டு எர்ணாகுளம்லேருந்து வருது. ட்ரெயின் நம்பர் 16833. இது எர்ணாகுளம்லேருந்து வருது. ஸோ நாங்கள் வந்துட்டு 9 சீட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். 2 ஹவர்ஸில் நாகப்பட்டினம் ரீச் ஆகிடும். எங்களுக்கு கோச்சில் இருக்கோம். வந்தாச்சுங்க, நாகப்பட்டினம் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ட்ரெயினில் போகிறதா கேபில் போகிறதான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் எந்தக்கில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு. இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். இப்படி இங்கே நம்ம ட்ரெயினில் போகல. இப்போது ட்ரெயின் இருக்குது 11:20க்கு இருக்குது. பட் ஸ்டில் வி ஆர் நாட் கோயிங் இன் த ட்ரெயின், வி ஆர் கோயிங் இன் அ கேப் ஒன்லி. ஏன் போகலனாக்கா ட்ரெயினில் போய்ட்டு அங்கே வேளாங்கண்ணிலேருந்து சர்ச் கிட்டே போகிறதுக்கு, ரூம் கிட்டே போகிறதுக்கு அனதர் வில் ஹேவ் டு பே சம் 200-300.
ஸோ இங்கேருந்து போனாக்கா ஒரு 100 rupees தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ வி தாட் இன்னும் ஒய் அன்னெசரி வேஸ்ட் மணி ஒரே வாட்டி ஐதர் வில் டேக் அ கேப் ஆர் இந்த பெரிய ஆட்டோ வர தெரியுமா, ஷேர் ஆட்டோ, அதில் போயிடலான்னு சொல்லிட்டு டிசைடட். ஸோ மை டேட் அவர் வந்துட்டு ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சம்படி இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் அந்த கேட். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் கேட் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம பை ரோடு சர்ச் கிட்ட போயிட்டு ரூம் போயிடலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்களா அங்கே மேலே இருக்காரு, அவர் பேர் ராஜன் பிரதர். எப்போ வந்தாலும் இவர் தான் எங்கள் டாடி இவருக்கு ஃபோன் பண்ணிவிடுவார். இந்த வண்டி தவேரா வண்டி இதில் தான் போவோம் சர்ச்சுக்கு. அவர் டைரெக்டாக நம்மளை ரூம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு விட்டுருவார். ஸோ இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் தவேராவில். ஸோ இவர் தான் ராஜன். வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். பட் மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் நம்ம ராஜன் பிரதர் என்ன சொல்கிறோன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகும். ஸோ வில் கோ ஃப்ரம் த பேக் சைடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷார்ட்கட் ரூட் கூட்டின்னு போயிட்டுருக்காரு. யூஸ்வலி நம்ம ஷார்ட்கட் இல்லை, லாங் ரூட் தான் போயிட்டுருக்குறது. ஏன்னா அந்த சைடு ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் ரூட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் காலியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த பீச் கிட்ட ஒரு புது பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த ரோட்டில் கனெக்ட் ஆகுது இருக்குது. பீச் பின்னாடி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு, ஒரு சின்ன ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அது அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த நானுவேத ரெசிடென்சியல்னு பார்த்தா தெரியும். அந்த ஆறு வந்துட்டு பீச்சுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரிவர் தான் இது அங்கே தெரியுது. மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சர்ச் தெரியுது. எனக்கு கேமரா தெரியல. பக்கம் பாருங்க பீச்சு. சாரி கடல், பீச்சு கடல் எல்லாம் ஒன்று தானே, வேறு மாற்றிட்டாங்களா? ஓகே. யூஸ்வலி நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்குங்களா, நான் அங்கே தான் தங்குவோம். பட் இப்போ வீக்கெண்டுன்றதுனால கிடைக்குதா இல்லைன்னு தெரியல. நாங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணல. பார்க்கலாம் எங்கே கிடைக்குதோ அங்கே. ஓகே, ஃபைனலி சேம் ஞானவேதாலேயே ரூம் புக் பண்ணிட்டோம். வி புக் த ரூம் இன் ஞானவேதா. நோ, ஞானவேதா ஒன்லி. சரி, லாஸ்ட் டைம் சரவணாவில் புக் பண்ணோம். இந்த வாட்டி அகைன் ஞானவேதாவில் புக் பண்ணிட்டோம். ஸோ ஞானவேதா ரிசப்ஷனில் தான் இருக்கோம். ஓகே, ஸோ போகலாமா? யா ப்ளீஸ் கம். டூ டயர்ட். ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆயிடுச்சு. இப்போது ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வில் கோ டு சர்ச். தி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வில் கோ ஃபார் லஞ்ச். ரூம் நம்பர் 211 and 212. பக்கத்து ரூமு. லைட் போடு, லைட். ஓகே, இதுதான் பீச் வியூ. பாருங்க, டைரக்டா பீச் தெரியுது. இட்ஸ் a nice view. And this is the room. What is the use? No beer. Fridge is there, but what is the use, bro? Hey, there's some water bottle. See, Mama, this one is We'll go. Which is the other room? Oh, sorry. ஐயோ, இங்கே வேறு யாரும் இருக்கிறாங்க. ஐயோ, பக்கத்து ரூமில் யாரும் இருக்கிறாங்க. Somebody else is the 211 he said. பக்கத்து ரூமில். Oh, I opened it, somebody else is sitting there. ஐயோ, அசிங்கமாக போயிட்டவே. எடுத்துட்டு இன்னொரு ரூம் எடுக்கணுமே. ஆக்சுவலி 213 இந்த ரூம் போனமா இருந்துச்சு. நான் 211 போயிட்டேன். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. This is not a beach view. This is just a normal room, but this is okay. இது வந்துட்டு ஒரு ரூம்.
இங்க ஒரு 4 பேர் படுக்கலாமே இந்த பெட் மேல. தாயல பொடி இதான் executive. தாயல பொடி இதான் executive. Is the toilet neat? மாமா அது நல்லா பெருசா இருந்துச்சு. அது எங்க வேற இல்லப்பா it should be occupied. நான் executive. Okay, nice. Check in ஆயிடுச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஸோ பீப்புள் ரூம்க்கு வந்தாச்சு, ரூமில் செக்இன் பண்ணி ஆயிடுச்சு. நான் இப்போ வரோம் ஃபஸ்ட்டு சர்ச் வேலை முடிச்சுடணும் வந்துட்டு. ஸோ இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு தென் வில் கோ ஃபார் அ லஞ்ச். அப்படியே பாருங்க க்ரௌடு இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்துட்டு 25th of May 2024. சரியாக வீக்கெண்டுன்றதுனால சரியான க்ரௌடு இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் வேளாங்கண்ணி. ஸோ இப்போ நேராக சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிட்டு ஸோ வி வில் கோ ஃபார் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அகெயின் வில் கோ டேக் சம் ரெஸ்ட் அண்ட் ஈவினிங் மறுபடியும் நம்ம சர்ச்சுக்கு போவோம். அண்டு அப்படியே நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். மேபி வில் கோ ஃபார் ஷாப்பிங், அதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ டுமாரோ சண்டே அர்லி மார்னிங் ஏஞ்சி மாஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வில் டூ சம் ஷாப்பிங். தென் அகெயின் பீச் பக்கம் போவோம். பீச்சில் கொஞ்சம் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் அகெயின் இந்த ஈவினிங் வில் கோ டு தி ஓல்டு ஷ்ரைன். அதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேளாங்கண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்துட்டு தி ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச். அங்கே போனாக்கா ஒரு ஐ சம்வாட் கெட் அ பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஸ் இஃப் லைக் ஐ ஹவ் ரிட்டர்ன் ஹோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ அது நாளைக்கு கவர் பண்ணலாம். ஸோ இப்போது வி ஆர் கோயிங் டு சர்ச், வில் ப்ரே, தென் வில் கோ டு லஞ்ச். ஓகே, ஃபைனலி வேளாங்கண்ணி vlog. இதே பாருங்க, தான் வேளாங்கண்ணி சர்ச். Right now I'm in front of the Velangani church. This is the church. உள்ளே வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் அலௌட் இல்லை. we should not do that also. பார்க்கலாம். வேளாங்கண்ணியில் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, என்ன தான் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அந்த ஹியூமிடிட்டினால தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், அதுவும் கோல்டாக குடிக்கணும். பட் இப்போது கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கு டயர்டாயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட தான் போயிருக்கிறோம், பட் தொண்டை நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ வித்தாட் ஒரு லெமன் ஜூஸு நானும் ஆன்சில் பாருங்க டயர்டாகிட்டான் வந்துட்டு, அதனால் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு இருக்கோம். நல்லா ஐஸ் போட்டு ஓகே, லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இதுதான் ஹோட்டல் மரியா. இங்கே தான் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். மரியா ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தோம். ஆனால் இப்போ நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குதுனாக்கா, எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஏன்னா எங்கள் ஃபுட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பசங்களுக்கு அம்மாவுக்கு சீட் கிடைச்சிச்சு. நாங்கள்லாம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் க்ரௌடு பாருங்கள். பட் வெயிட் பண்ணாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆன்சர் பிரியாணி வாங்கிட்டு ஷானும் எங்கள் அம்மா வந்துட்டு ஃபிஷ் மீல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. Sorry.
Grade with as usual fried rice. சொல்லுங்க. ஆமா. சிக்கன் 60 ஓகே நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஷியா ஃபிஷ் ஃப்ரை வஞ்சிர மீன் ஃப்ரையும் வந்துச்சு. அப்புறம் எறா ஃப்ரை, ஃபிஷ் கறி, சும்மா ஃபிஷ் கறி இன்னைக்கு ஒரு புடி வாங்க உட்காந்து உட்காருங்க. நான் உள்ள உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரியான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு ஆச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸ் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் மீல்ஸு. இப்போ சாப்பிட்டு நேராக ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிமைனிங் வ்ளாகை ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாயிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஆஃப் வேளாங்கண்ணி. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாயிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்சில் இப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு மாஸ் இருக்குது, மாஸ் ஒன்று கண்டுட்டு அப்புறமா we will just keep doing the vlogs. க்ரௌட் பாருங்கள், இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால சரியான க்ரௌடு, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது க்ரௌடு. இது பாருங்கள், காமிக்கிற பாருங்கள் க்ரௌடு. I want juice. இரு
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13-14. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு வர வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அகற்றினர். இயேசு ஸோ பீப்புள் இன்றைக்கி ஈவினிங் மாஸ் முடிச்சாயிடுச்சு. ஓல்டு ஸ்ரைனோ விசிட் பண்ணி ஆயிடுச்சு, மாஸ் கண்டாயிடுச்சு. ஸோ ஐ திங்க் வில் ஹேவ் டு எண்ட் அவர் டே ஹியர் டுடே. ரெஸ்ட் ஆஃப் தி vlogs will continue tomorrow morning. இன்றைக்கி இப்போது வந்துட்டு ஐ திங்க் வில் கோ ஃபார் டின்னர் போயிட்டு சாப்பிட்டுட்டு வில் ஜஸ்ட் கெட் பேக் டு அவர் ரூம்.